தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக சார்பில் பிப்ரவரி 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக சார்பில் பிப்ரவரி 20ஆம் தேதி தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் உள்ளார். பாஸ்கர பாண்டியன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக சார்பில் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் வரும் 20ஆம் தேதி தொடர் முழக்க போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சமூக நீதியை வலுப்படுத்துவதற்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலமாக மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தி வருவதாகவும் அதனை தமிழ்நாடு அரசு செவி கொடுத்து கேட்க மறுப்பதாகவும் இந்த அறிக்கையில் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சமூக பல்வேறு கூட்டமைப்புகளோடு ஒன்றிணைந்து வள்ளுவர் கோட்டத்தில் வருகிற 20ஆம் தேதி தொடர் முழக்க போராட்டமானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் விஷயத்தில் தமிழ்நாடு அரசு அக்கறையின்றி சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருவது கடும் கண்டனத்திற்கு உரியது எனவும் அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாடோ ஒரு மாநிலமோ வளர வேண்டும் என்றால் அதன் அங்கமாக இருக்கும் அனைத்து சமுதாயங்களும் வளர வேண்டும் எனவும் இந்த சூழலில் தான் தற்பொழுது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு அதன் தரவுகளின் மூலமாக மட்டும்தான் அனைத்து சாதி சமூக மக்களுக்குமான பல்வேறு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறுவற்றை வகுக்க முடியும் எனவும் இதனை 45 ஆண்டுகளுக்கு மேலாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தி வருகிறார் எனவும் அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியே தீர வேண்டும் எனவும் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை திமுக அரசு எடுப்பதற்கு மறுப்பதாகவும் அந்த அறிக்கையிலே குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டதோடு அங்கு 50% இருந்த இடஒதுக்கீடு தற்போது 66% இடஒதுக்கீடாக உயர்த்த முடிவு செய்து அதற்கான சட்ட திருத்த முன்வரவையும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் அந்த அறிக்கையை அவர் தெரிவித்திருப்பதோடு ஆனால் தமிழ்நாடு அரசு இதனை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற பழைய பல்லவியை மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டிருக்கிறது எனவும் இந்த அறிக்கையில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சமூக நீதியை காப்பதற்கான கடமையை தமிழக அரசு செய்த நிலையில் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையை சமூக நீதி அமைப்புகளின் பொறுப்பு என்ற வகையில் அந்த பொறுப்பை நிறைவேற்ற வகையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைந்து நடத்த வேண்டும் என வலியுறுத்தி சமூக நீதியில் அக்கறை கொண்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளை ஒன்றிணைத்து வருகிற 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இந்த போராட்டத்தில் பாமக மட்டுமின்றி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜி.கே. வாசன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தமிழன், புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி, அதே போல இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ரவி பச்சமுத்து, புலிநீதி கட்சி மற்றும் தென்னிந்திய பார்வேர்டு, உங்கு மக்கள் முன்னணி மற்றும் தமிழர் தேசம் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரி பாமக சார்பாக பிப்ரவரி 20ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.